கோவையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூட்டாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய கட்சி தலைவர்களும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளார். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருப்பதாக திமுக அறிவித்துள்ளது. அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவது குறித்து ஐநா அமைப்பு தங்களுக்கு புத்தி கூற தேவையில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் டுராஜிக் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் இந்தியாவில் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஐநாவின் கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தலை நடத்துவது பற்றி ஐநா அமைப்பு ஒன்றும் இந்தியாவுக்கு புத்தி கூற தேவையில்லை என்றார். மேலும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை நாட்டு மக்கள் உறுதி செய்வார்கள் என்றும் அதை பற்றி ஐநா கவலைப்பட தேவையில்லை என்றும் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்துள்ளார்.